ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே கிளாமில் இந்த லுக் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் பேச போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் காய்ஸ், ஸோ இந்த லுக்கை வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு தான் மெயினாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து நான் தமிழில் பேசுகிறேன். ஏன்னா இந்த சண்டே கிளாமில் வந்து தமிழில் போடலான்னு டிசைட் பண்ணி ஐம் டூயிங் இட். ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் நேம்டு பவித்ரா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காகவும் மற்ற தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் போடுறேன். ஸோ ஐ திங்க் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் மட்டும் இல்லாமல் ஐ திங்க் சம்டைம்ஸ் இங்கிலீஷ்லேயும் நான் பேசியிருக்கேன் என்னையே மறந்து. ஸோ ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹவ் ஐ ஃபெல்ட் இட் அது மாதிரி பண்ணும்போது. ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ இந்த லுக் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங். ஓகே, திஸ் இஸ் மை பேக் ஃபேஸ். எதுவுமே நான் அப்ளை பண்ணல. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐம் யூஸ் மை டோனர். ரொம்ப ஹாட்டாக இருக்குது சென்னையில். ஸோ நல்லா ப்ரெப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் தென் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஸோ ஐம் கோனா யூஸ் திஸ் லெனேஜோட க்ரீம் ஸ்கின் சேர் பெப்டைட் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஐ பாட் திஸ் ஸ்ப்ரே வந்து தனியாக நான் வாங்கினேன். 350 சம்திங் நினைக்கிறேன். இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து அதில் கொட்டும் போது சம்டைம்ஸ் நிறையா போர் பண்ணிடுறீங்க, நிறைய வேஸ்ட் ஆகுது. பட் இதில் அப்படி இல்லை, வேஸ்ட் ஆகாது. சின்ஸ் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் ஆன் டு த ஃபேஸ். இது ரொம்ப ஃபைன் ஸ்ப்ரேயாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 to 15 டைம்ஸ் யூ ஹவ் டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். சரி, ஓகே. ஸோ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதை பிளெண்ட் பண்ணிடலாம். யூ கேன் யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டு பிளெண்ட் ஆஸ் வெல். நான் இன்றைக்கி ப்ரஷில் யூஸ் பண்ணுறேன். அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹேண்ட்ஸில் நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். எல்லாமே ஃபிங்கர்ஸ், லைக் இந்த மாதிரி க்ரீம் மாய்ஸ்சரைசர் எது அப்ளை பண்ணாலுமே ஐ யூஸ் மை ப்ரஷஸ் டு டூ தட். ஸோ தட் அது ரொம்ப ஹைஜீனாக இருக்கும். எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து நம்ம ஹேண்ட்ஸால் அப்ளை பண்ணுறது பிடிக்காது. அண்ட் நம்மளுக்குமே சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு யூஸ் ப்ரஷஸ் டு ஸ்டார்ட் த ப்ரெப். இங்கிலீஷ்லேயே பேசி பேசி எனக்கு டக்குன்னு தமிழில் வர மாட்டேங்குது. இட்ஸ் ரியலி ஆட் தட் ஐ ஃபீல் திஸ் வே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீரம் போயிடலாம். ஸோ ஐ ஹாவ் திஸ் கிளேஷியர் வாட்டர், மிக்சனோட கிளேஷியர் வாட்டர் சீரம். ஐ திங்க் ஐ ஹவ் ஹர்ட் அ லாட் அபவுட் திஸ். ஸோ ஐ பாட் இட். நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்குன்றதுக்காக. ஸோ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இடையில யூஸே பண்ணல. ஸோ நான் யூஸ் இட் அகெயின். இந்த ஹேண்ட்ஸில் போட் பண்ணிக்கிட்டு ஜென்ட்லி blend this onto my skin. இது அப்ளை பண்ணும்போதே I feel the hydration and skin soft-ஆ ஃபீல் பண்ணுறேன். So whatever it's left, I'm just gonna put it on my neck as well. ஸோ எப்பவுமே எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நெக்கு சேர்த்து பண்ணுங்கள். Don't forget to work on your neck as well. ஓகே, ஸோ நெக்குக்கும் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லெட் இட் ட்ரை. ஸோ மீன் டைமில் நம்ம யூஸ் அ லிப் பாம். நான் வந்து லெனேஜ் லிப் பாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ ஐ do have some other Laneige as well. I want to finish this Laneige. I have couple of same pots in different, என்கிட்ட இதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஸோ yeah, I'm trying to finish it. And also I don't know there are any good lip balms. I'm still in the hunt actually. Okay. ஸோ எவ்ரி ஸ்கின் ப்ரெப் நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 minute ஆர் 30 to 40 seconds ஆகுது யூ ஹேவ் டு லெட் இட் சிங்க் இன்டு யுவர் ஸ்கின். பிகாஸ் அப்போ தான் வந்து உடனே உங்கள் ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்ல உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் உடனே அடுத்தடுத்த ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அது வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க நெக்ஸ்ட்டு ப்ரெப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ தட்ஸ் வை ஐ வெண்ட் வித் லிப் பாம் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஐம் கோனா கோ ஃபார் மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு மாய்ஸ்சரைசர் வந்து ஐம் கோனா யூஸ் திஸ் டியூ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் யூஸ் சன்ஸ்க்ரீன் as well today. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ஐம் கோனா யூஸ் திஸ் ஒன் ஃப்ரம்
Tokobo. Tokobo. I think this is some Japanese based brand ன்னு நினைக்கிறேன். Or Korean. ரெண்டுத்துல தான் ஏதாவது இருக்கும். இது வந்து இட்ஸ் பீன் சவுத் கொரியா. ஸோ இட்ஸ் சவுத் கொரியா பிராண்ட். ஸோ எனக்கு டீரால வந்து ஐ காட் இட் ஆஸ் அ sample. So I'm using it today. I also heard sunscreen is really important in indoors as well. ஏன்னா வந்து sometimes for example ஒரு மாடல் கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. She told me that கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து லைட்ஸ் முன்னாடி தே புட்டிங் themselves ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் லைட் முன்னாடி தான் ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் இட் நவ். ஸோ அந்த லைட் எக்ஸ்போஜரே வந்து நமக்கு அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த டேனிங் அது எல்லாமே ஃபார்ம் ஆகுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் அபவுட் த டாக் ஆஸ் வெல். அண்ட் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் யூஸிங் சன்ஸ்க்ரீன் ஆன் மை மேக்கப் வீடியோஸ் ஆஸ் வெல். ஈவன் தோ நான் வந்து கொஞ்ச நேரம் தான், அதாவது இந்த வீடியோ முடியிற வரைக்கும் தான் நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஐ வில் கோ ஹெட் அண்ட் ரிமூவ் இட். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து மேக்கப் வந்து வெளியில் போட்டு போகிறது வந்து ரீல்ஸை தான் ஷூட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ வில் கோ டு த ஒர்க் ஆர் சம்திங் லைக் தட். அப்படி தான் நான் பண்ணுறேன். ரீல்ஸை தான் பண்ண முடியும். பிகாஸ் அதுதான் கொஞ்சம் டெய்லி வேரபிள் மேக்கப்பை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் யூடியூப் ஐ வில் டூ த ஃபுல் கிளாம்ஸ் அலோன் பிகாஸ் ஐ ரியலி லைக் ஃபுல் கிளாம்ஸ் டு டாக் மோர் அபவுட் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் அப்படி பேசுகிறதுக்கு. ஸோ அப்படி தான் நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ சம்டைம் நான் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ்லேயும் பேசுவேன். ஸோ என்னையே மறந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் அது ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க. திருப்பி நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டியூ இன் மை டிஃபென்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் as a moisturizer. திஸ் இஸ் a very light weight moisturizer as well as நல்ல ஒரு ஸ்கின் பேரியர் மாய்ஸ்சரைசர் டூ. ஸோ அதனால் ஐ ரியலி லைக் திஸ். ஸோ இதை வந்து லெட்ஸ் அப்ளை. ஆல்ரெடி என் ஸ்கின் நல்லா ப்ரெப்பாக தான் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் டு லைட்லி ப்ரெப் மை ஸ்கின். ஓகே, ஐ திங்க் அப்ளை பண்ணிட்டேன். ஐ ஆல்சோ வாண்டட் டு யூஸ் திஸ் ஐ மாஸ்க் ஐ காட். நான் வாங்கிட்டு யூஸே பண்ணல. திஸ் இஸ் ஃப்ரம் பேத்தாலஜி. திஸ் இஸ் ரோஸ் ஐ ஜெல்ஸ். இது வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே, ஸோ இது வந்து 5 minutes வச்சுருக்குன்னு போட்டிருக்கு. Let's use this. So this is how the eye gel patch. Oh, what is it? So இப்படி தான் அந்த பேச்சஸ் இருக்குது, கொஞ்சம் ரோஸியாக பார்க்குறதுக்கு. இது கூட அந்த ஸ்பேச்சுலாக வந்ததில்ல, அதை வந்து நான் எடுத்து, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக கொடுப்பாங்க. எல்லா ஐ ஜெல்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக வரும். யூஸ் ஸ்கூப் ஒன்று மட்டும் எடுத்துட்டு இப்படி இருக்கும். இதில் அந்த சீரம் வந்து blend ஆகிருக்கும். ஸோ I'm just going to use this. ஓகே, பேச்சஸும் வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. என் ஐஸ் இப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது இந்த பேச்சஸ் வச்சோடனே. ஸோ இட்ஸ் ரியல் நைஸ். அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ண சொல்லி போட்டிருக்கு. பட் இன்னும் டுடே இட்ஸ் ஓகே. ஆஃப்டர் லாங் டைம் ஐம் ட்ரைங் திஸ் பேட்ச். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஐ மேக்கப் போயிடலாம். ஸோ ஐ மேக்கப் யூஸ்வலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் ஏதாவது ஃபாலோ அவுட் இருந்துச்சுன்னா இட்ஸ் கோனா ஃபாலோ ஆன் த ஐஸ். நவ் வி கேன் ரிமூவ் இட் லேட்டர். அதனால வந்து ஐஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஸோ ஐஸ்க்கு வந்து பேஸ்க்கு ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் டுடே. இது நான் வந்து டி ஃபிட் நினைக்கிறேன். ஸோ இந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். திஸ் இஸ் இந்த ஷேட் 04 டார்க் டேன். யா, 04 டார்க். ஐ தாட் இது வந்து நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் கொஞ்சம் லைட்டராக தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஸோ தட்ஸ் வாட் ஐ தாட். லெட்ஸ் ட்ரை டு யூஸ் மிக்ஸ் ஆஃப் தீஸ் 2 ஷேட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அது கொஞ்சம் ஃபெயிலியர் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கண்ணில் போடலாம். ஸோ கண்ணில் லிப்ஸ் அப்ளை. இதோ இன்னொரு ஷேட் டீரா நேற்று பார்த்தேன், வாங்குறதுங்களையும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ வாங்க முடியல.
ஐ திங்க் நான் இன்னொரு ஷேட் இருந்துச்சு அது மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதுதான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஷேட் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு பேஸ்ட் ஒன்று இருக்கிறதுனால. ஸோ ஐஸ்கம் இந்த மாதிரி பேஸ் கொடுக்கறதுனால லாங் லாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு கலர் வந்து நல்லா ட்ரூ டோன்டாக தெரியும். இந்த மாதிரி ஃபுல் ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லை நான் ரொம்ப சட்டில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் டேரக்ட்லி. பட் இஃப் யூ உங்களுக்கு வந்து ஐஸ் நல்லா பிக்மெண்டேஷன் இல்லாமல் லைக் ஃபேராக இருக்கீங்கன்னா ஐ திங்க் உங்கள் கலர் வந்து இட் வில் ஷோ ரியலி வெல். பட் பேஸ் யூஸ் பண்ணால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா உங்கள் ஐலட்ஸ் வந்து நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும் த்ரூ அவுட் த டே. ஸோ அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூ ஹாவ் டு யூஸ் கன்சீலர் அஸ் அ பேஸ். ஓகே, ஸோ பேஸ் அப்ளை பண்ணியாச்சு. இதை செட் பண்ணுறதுக்கு ஐம் கோனா கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ஒன். இது வந்து ஷீகேம்லேருந்து இன்ஸ்டா ரெடி பவுடர். இதோட லூஸ் பவுடர் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ மேலே இருக்கிறது மட்டும் நான் வச்சுருக்கேன். திஸ் இஸ் லைக் வாட்டர் ப்ரூஃப் ஒன் ஐ திங்க். ஸோ இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து I'm just going to take it like this and நல்லா blend பண்ணிவிட்டு and then put it on your eyelids like so to mattify the base you did. நீங்கள் அதை mattify பண்ணால் தான் இதுக்கு மேலே நீங்கள் போடுற பவுடர் அழகாக blend பண்ண முடியும். இல்லைன்னா வந்து உங்கள் க்ரீஸ் லைன்ஸில் போய் உங்கள் ஐஷாவை ஒட்டிக்கும், நல்லா இருக்காது, அது ப்ராச்சி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே பவுடர் வச்சு ஹவ் டு டூ இட். யூ கேன் யூஸ் ப்ரஷ், இல்லைன்னா நீங்கள் ஸ்பஞ்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸ்பஞ்சு நல்லா லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஆடிங் த கலர். ஸோ யூ குட் சி நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல என் ஸ்கின் டோனில், லைக் ஐலிட்ஸில், பிகாஸ் ஆஃப் த கன்சீலர் ஆஸ் வெல் அஸ் நான் யூஸ் பண்ண பவுடர்னால. இட்ஸ் கோனா ஓவரால் டைமில் இட்ஸ் கோனா செட்டில் இன். எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஐஷேடோ பேலட் வந்து ஒரு நியூ ஐஷேடோ பேலட். இது வந்து இட்ஸ் பீன் ட்ரெண்டிங் ஆல் ஓவர் சோஷியல் மீடியா. இது வந்தப்பவே நான் வந்து இந்தியாவில் வந்தோன்னே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் பேஜ் ரிலீஸ் டேட். ஸோ ஐ வெண்ட் ஹேட் அண்ட் பாட் இட். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐஷேடோ பேலட். அண்ட் இது ஒன்று இருந்தாவே போதும், யூ கேன் யூஸ் எவ்ரி அதர் ஷேட்ஸ்ன்ற மாதிரி. தட் இஸ் நதர் தேன் திஸ் பேலட். இது வந்து பி லூயிஸ்லேருந்து த கிரியேட்டிவ் கம்பேக் பேலட். இது வந்து கலர்ஃபுல்லான ஒரு பேலட்டு. 150 ஐஷேடோ ஷேட்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. பட் ஐ வில் ட்ரை டு டூ அ கப்புள் ஆஃப் லுக்ஸ். நான் ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் வாட்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ யா, ஐ திங்க் மேபி 1 or 2 rows மட்டும் ஐ கேன் ட்ரை டு டூ swatches if I do a video of this. பட் இப்போதைக்கு I'm gonna do a look with this. Let me show you first. ஸோ வந்து இப்படி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டாப் போர்ஷன் வரும். I'm scared I'm gonna break the palette. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற டாப் ரோ. இட்ஸ் வந்து வார்ம் மேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூ குட் see the color ranging from pastel to the dark shades. ஸோ ப்ரிட்டியாக இருக்குல்ல, I really like it. ஓகே, அண்ட் தென் கீழே இருக்க பாட்டம் வந்து middle section. So middle sectionலேயே are getting the cool mattes. So cooler shades of the pigments எல்லாமே பேஸ்டல்லேருந்து டார்க் வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் பாட்டம் பேலட் வந்து க்ளோஸ் ப்ளஸ் அண்ட் ஷோ யூ. ஸோ திஸ் இஸ் த பாட்டம் பேலட். உங்களோட ஷிம்மர் ஐ ஷேடோஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோனா ஷோ யூ க்ளோசர். ஓகே, மற்றதையும் க்ளோஸராக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கைஸ், என்னால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து கூல் மேட்ஸ். ஓகே, அண்ட் தென் இது வந்து this is warm mattes.
ஓகே. ஸோ ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம ஹெவியாக இருக்கிறது. ஐ எம் நெவர் கோனா ரீபாட் திஸ் பிகாஸ் இதுவே அழகாக இருக்குது. அப்படியே ஒன்று மட்டும் அலைக்க தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ரீபாட் பண்ண போகிறதில்ல, அப்படி தான் வச்சுட்டு போகிறேன். அண்ட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ரீபாட்டிங் திஸ். கண்டிப்பாக பிரேக் ஆகிரும் ஷேடோஸ் அண்ட் யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டிகின். இன்றைக்கி வந்து ஒரு ஐ லுக் வந்து ஒரு சிம்பிளான லுக். ஆக்சுவலி இன்றைக்கி லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் கிளாம் மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சம்மர் கிளாம். இட்ஸ் நாட் லைக் அந்த கோல்டன் ஹவர் கிளாம் மாதிரி கிடையாது. அது வந்து ரீல்ஸில் நம்ம பார்க்கலாம், ரீல்ஸ் ஒரு ஷார்ட்ஸில் பண்ணலாம். பட் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பீச்சி பேஸ்ட் ஒரு எல்லோ பேஸ்ட் ஆன் வைப்ஸ் தான் பார்க்க போகிறேன், எல்லோ அண்ட் பீச்சி. ஸோ நான் ஒரு ஐஷேடோ லுக் நான் பார்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன், சிம்பிளாக ஒரு ஐஷேடோ லுக். ஸோ ஐ ஹவ் சர்ச் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இதில் க்ரீனில் இருக்குது, பட் ஐம் கோனா யூஸ் பீச் அண்ட் எல்லோ இன் இட். அது ஒரு காம்போ மாதிரி பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ பிளான் டுடே. லெட்ஸ் டூ திஸ். ஆல்ரெடி நம்ம ஐ பேஸ் பண்ணியாச்சு. இப்போ வி கேன் கோ ஃபார் அந்த லைட்டாக வந்து ப்ரான்ஸ் அப் பண்ணிக்கலாம் ஐலிட்ஸில், ஸோ தட் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஐம் கோனா கோ ஃபார் த டாப் வெர்ஷன் ஆஃப் த பேலட். உண்மையிலே இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பேலட் நான் எப்படி வச்சு பண்ண போகிறேன்னா, இவங்க இந்த மிரர் கூட கொடுக்காமலே இருந்திருக்கலாம். தேவையே இல்லை இந்த மிரர். எதுக்கு இந்த மிரர்? இந்த மிரர் வச்சுட்டு நான் இப்படி பண்ண இப்படி பிடிச்சிட்டு பண்ண முடியுமா? கஷ்டம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இது இப்படி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆயிடுது. ரொம்ப கடியாக இருக்குது ஐஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, இது பக்கத்தில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஐம் கோனா கோ ஃபார் அ பிளெண்டிங் ப்ரஷ். அதில் வந்து ஐ வில் ஷோ அ பிக்சர் ஓவர் ஹியர் ஆஃப் த பேலட். அதுலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பிகாஸ் தூக்கி காட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஐம் கோனா கோ ஃபார் 05 ஷேட், வார்ம் மேட்ஸில் 05 ஷேட்ஸ், கைண்ட் ஆஃப் ஒரு வார்ம் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது எடுத்திருக்கேன். லெட்ஸ் see how this goes. I'm just gonna just ஒரு transition shade மாதிரி I'm just gonna do on the eye. ரொம்ப பிளண்டாக இல்லாமல் இருக்குது, அதுக்காக. ஐ திங்க் யூ could see the கலர்னு நினைக்கிறேன். நல்லா அந்த ஷேட் எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் பிக்மெண்டட் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது எனக்கு. அண்ட் இந்த மாதிரி பேலட்ஸில் என்ன ஒன்றுனா, யூ கேனாட் அக்செப்ட் எக்ஸ்பென்சிவ் பேலட்ஸ் லைக் நட்டாஷா மாதிரி அந்த ஃபார்மில் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஹியர். அது வந்து அவங்களுக்குன்னு தே ஹாவ் டன் தட் ரிசர்ச் அண்ட் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த மாதிரி பிக் கலெக்டிவ் பேலட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இட்ஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ் டூ. ஸோ I'm not expecting that kind of thing in this palette. I just want it easier blend ஆகணும், பிக்மெண்ட் இருக்கணும், அது மட்டும்தான். Okay, I think I've done a good transition thing over here. Okay, let's blend this. நல்லா அழகா நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்கு உங்கள் லுக்கே. have to keep on blending nicely so that look streaky-ஆக இல்லாமல் நைஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சில் ஒரு பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லோ ஷிம்மர் மாதிரி ஏதாவது வைக்கலான் இருக்கேன். அதுதான் பிளான் பண்ண போகிறேன் இப்போ. பிகாஸ் லைட்டர்லேருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரான்சிஷன் கிடைக்கும். ஐ திங்க் ஐம் கோனா யூஸ் த ஷேட் 34. இங்கே நான் போடுறேன். 34ன்ற ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இட் லுக்ஸ் லைக் திஸ். I'm not sure how this looks is gonna be, guys, so I'm just trying out fresha. So
பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ வந்து இங்கே மட்டும் ஐம் ஜஸ்ட் கோனா டூ இட். ஏன்னா அந்த லுக்கில் அவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் ஐம் ஜஸ்ட் கோனா I think I'm gonna go for the shade 25. So 25 வந்து கொஞ்சம் நல்லா you can see the some yellowness on the 25 shade. So அந்த 25 shade நான் எடுத்துட்டு I'm just putting on the base on the orange மேலே apply பண்ணுறேன். And just gently tapping it. இந்த மாதிரி. Same way I'm just doing the same thing. Okay. I think you could see the color நினைக்கிறேன். So I'm gonna stop it here right now. நம்ம வந்து விங்கை கொடுத்துட்டு and then bottom lashes பண்ணும்போது we can fix whatever we want to fix அந்த டைமில். ஸோ இப்போ நம்ம வந்து விங் கொடுக்கலாம். இதில் வந்து அவங்க ஃபாக்ஸி ஐ லுக் தான் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் கிரியேட் த ஃபாக்ஸி ஐ லுக். ஃபஸ்ட்டு நான் வந்து டாப் மட்டும் பண்ணிவிட்டு அந்த இன்னர் கார்னருக்கு வந்து கடைசியாக பண்ண போகிறேன். ஸோ தட் நம்ம ஃபவுண்டேஷன் பேஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்பயே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேஸ் பண்ணும்போது அது நம்ம வந்து ஐ வில் டச் இட். ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஐம் கோனா bring my mirror closer so that it's easy to apply on myself. Look straight இந்த மாதிரி பார்த்துட்டு I'm just gonna use a Huda Beauty ஓட quick and easy eyeliner. இது வந்து ஒரு matte eyeliner. So recently I purchased this. எனக்கு ஒரு மேட் ஐலைனர் வேணும்னு நான் ஹட் பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஐ யூஸ் ஆல்ரெடி ஹாவ் லிட்டில் பிட் ஷைன் ஆன் இட். இட்ஸ் நாட் டூ ஷைனி பட் லிட்டில் பிட் ஷைன் இருந்தது. ஐ டூ லைக் டு பை த ரேர் பியூட்டியோட அந்த லைனர் கூட வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் see. சஃபோராவில் ஏதாவது ஆஃபர் போடும்போது I'm gonna get that. I don't want to spend full money on that because that is 2,700 rupees. That's huge for an eyeliner. இது வந்து 1900க்கு நான் வாங்கினேன். இட்ஸ் ஓகே 1900 இட்ஸ் ஓகே பிகாஸ் நாட் தட் இது கம்பேர்ட் டு த ரேர் பியூட்டி ஒன் யூனோ. உங்களோட லேஷ் லைன் உங்களோட லேஷஸ்லாம் வந்து என்ன ஆகிடும்னா நீங்கள் பண்ணுற பவுடர் வந்து லைக் ஆக்சுவலாக வந்து லேஷஸில் வந்து விழுந்துடும். அது வந்து விழுந்தோடனே இட்ஸ் கொண்டு லுக் லைக் ஆடாக இருக்கும். அது வந்து நீங்கள் எவ்வளோ மஸ்காரா பண்ணாலும் அந்த இடத்துல ஃபில் பண்ண முடியாது. வாட் யூ ஹேட் டு டூ இஸ் இந்த மாதிரி ஐலைனர் பண்ணும்போது யூ ஜஸ்ட் பெயிண்ட் ஆன் யுவர் லேஷஸ் த்ரூ இந்த மாதிரி லைட்டாக எட்ஜில் இருந்து. ஸோ தட் அது உங்களுக்கு அங்கே ஒயிட்டாக இருக்காது. ஸோ ஐ ஹவ் பின் டூயிங் திஸ் ஃபார் அ வைல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேஷஸில் வந்து யூ கேன் see the orange powder on the lashes. ஸோ இந்த மாதிரி we have to apply the color on top of the eyelashes. பெயிண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் மற்றது எதுவும் பண்ணலை. அது வந்து கடைசியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேஸ் அண்ட் அதர் திங்ஸ்க்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது ஆல்ரெடி ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே செம்ம ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மாதிரி ஓகே. ஐ திங்க் ஐஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகிடுச்சு. நல்லா கூலாகவும் இருக்குது, என்னோடய ஐஸு ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேஸ் போயிடலாம். ஓகே. ஸோ ஃபார் த பேஸ் கலர் கரெக்ஷன் வந்து ஐம் கோனா யூஸ் திஸ் கலர் கரெக்டர். திஸ் இஸ் மை ஃபேவரட் கலர் கரெக்டர் ஆஸ் ஆஃப் நவ். இது வந்து பாபி ப்ரௌன்லேருந்து ஸ்கின் கரெக்டர் ஸ்டிக் இந்த ஷேட் டீப் பீச். இது நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஐ ரியலி லைக் திஸ் கலர் ஸ்டிக். மற்றதெல்லாம் இருக்குது என்கிட்ட, பட் டெஃபினெட்லி அதெல்லாம் தீர்ந்துச்சுன்னா நான் வாங்க மாட்டேன். இது மட்டும் தான் வச்சுக்க போகிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டூ மச் கலர் கரெக்டர். அவ்வளோத்தையும் நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வேஸ்ட்டு தான் ஆகும் கைஸ், உண்மையாக சொல்ல போனால்.
இஃப் த பிராண்ட் சென்ஸ் மீ டெஃபினெட்லி ஐ ஹேவ் இட். பட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் வாங்க போகிறதில்ல. ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கலர் கரெக்டர். ஸோ ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கலர் கரெக்ட் மாதிரி தெரியல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் மை கலர் கரெக்டர் ப்ளஸ் கன்சீலர் மாதிரி ஒரு ஃபீலு. பட் திஸ் இஸ் நைஸ். லைக் ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு கலர் கரெக்டர். யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஸ்டே அண்ட் ஆல். பட் திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப மேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக போகும்போது அது ட்ரை ஆகிடும் அந்த இடம். ஸோ அதனால் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் போது இட் இஸ் ஆல்வேஸ் குட் யூனோ. ஓகே, ஸோ ஐ திங்க் கலர் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போயிடலாம். ஃபவுண்டேஷன் வந்து இன்றைக்கி I'm gonna யூஸ் திஸ் ஒன். இது வந்து டியோரோட நேச்சுரல் நியூட் ஃபார்எவர் ஃபவுண்டேஷன். இந்த ஷேட் 4.5N. கொஞ்ச நாளாக இது என்கிட்ட இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் திங். எக்ஸ்பைரி ஆகிறவங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸ்பைரி ஆகிருக்க சான்சஸ் உண்டு. பட் ஸ்டில் இட் டசன்ட் ஃபீல் லைக் எக்ஸ்பயர்ட். ஸோ I'm gonna யூஸ் இட் எனிவே. கொஞ்சம் திக்காயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி பேலட்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த ஷேடு கொஞ்சம் 4.5 இஸ் டார்க்கர் ஃபார் மீ ஐ வுட் சே. 4 வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நல்ல வேறு எந்த ஷேடுமே கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஆடு தான் இல்லை. ஸோ ஜஸ்ட் கோனா ஷோ இட் ஃபார் யூ guys. see எவ்வளோ டார்க்காக தெரியுதுன்னு. எனக்கு அது அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு நேரடியாக பார்க்கும்போது யூ மைட் ஃபீல் இது ரொம்ப ஸ்கின் லைக்காக தெரியும். பட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது டார்க்காக இருக்குது அப்படின்னா, see any other darker shade from your face வந்து it's gonna feel like nothing on your skin. I don't want to look dark and feel nothing on my skin. பாருங்க நான் ரொம்ப எல்லோ டோன்டா ஆரஞ்சியாக தெரியுறேன். எனக்கு இது ஆக்சுவலி பிடிக்கல. ஸோ எனிவேஸ் I'm gonna use lighter shade of concealer. ஸோ அதனால் I think I can fix this. Also I have to mix 4.5 and 4W to get my shade. I think that's how I've been using for a while. Applied nicely. You could see in face வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. So that's that. Let's go for let's go for blush first. Blush வந்து I wanted to use these two blush since I used orange and I wanted to use something similar to that. I have this one. இது வந்து எல்ஃப்ல இருந்த Camo liquid blusher. This is in the shade Gork orange. இவ்வளோ bright orange வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. I will show you how this looks. ஸோ பேலட்டை பாருங்கள் எவ்வளோ டார்க் ஆரஞ்சாக ப்ரைட்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நான் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல. I'm gonna யூஸ் திஸ் ஷேட். இது வந்து என்னதுன்னா காப்பர் எடிகேட். இதை வந்து அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் ஓரளவுக்கு யூ வில் கெட் த ஒரு வார்ம் ஷேட் மாதிரி. இந்த மாதிரி தான் வந்து யூ ஹாவ் டு மிக்ஸ் அண்ட் யூஸ் இட். இஃப் யூஆர் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், இஃப் யூஆர் சம்ஒன், இந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு மிக்ஸ் அண்ட் கிரியேட் த கலர். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லெட்ஸ் அப்ளை ஆன் த சீக் ஏரியா. இப்போவுமே எனக்கு ஆரஞ்சு தான் தெரியுது. லெட்ஸ் see. ஓகே, I'm gonna go for some bigger brush. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன் just to blend it. ஐ திங்க் ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணக்கப்புறம் அவ்வளோ ஆரஞ்சியாக தெரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு பீச் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாட் யூ கைஸ் திங்க்? லெட்ஸ் do this and finally we can decide. I think where is the tissue?
ஓகே. ஸோ வந்து ஐ திங்க் இதுக்கு மேல நான் போட போறதில்ல. இதுவே கரெக்ட்டா இருக்கு. இதுவே கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல. லெட்ஸ் பிளெண்ட் இட். நம்மளோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ் லைட்டா அப்ளை பண்ணோம். இட்ஸ் கோனா ரிமூவ் லிட்டில் பிட். ஓகே. ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி குட்னு நினைக்கிறேன். இப்போ வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் பிரான்சர். ஓகே. ஸோ பிரான்சர் பார்த்தீங்கன்னா நார்ஸ்ல இருந்த லகுனா பிரான்சர் ஜஸ்ட் இந்த ஷேட் 03 யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த பிரான்சர் லுக்ஸ். I'm gonna go and use this brush just to apply. கொஞ்சோண்டு எடுத்துட்டு in the back of my hand I'm just gonna blend it and apply over here. Hopefully இந்த look நல்லா வரும்னு நம்புறேன். ஸோ இல்லைன்னா வர வச்சுக்குவோம். This is how you have to experiment, guys. And நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது it's gonna you will like it a lot. You will learn a lot. அதுவும் சேர்த்து. That is also important. Okay. நான் என்ன பண்ண போறேன்? I'm gonna go with some other brush. So இந்த brush எடுத்துக்கிறேன். இதை வச்சுட்டு I'm just gonna gently blend this area. And same here. இந்த நார்ஸோட இந்த பிரான்சர் வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிளட்டான ஃபினிஷ் அண்ட் கிவ்ஸ் லைக் அந்த சாஃப்டான ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இட்ஸ் ஈஸிலி பிளெண்டபிள். யூ கேன் பிளெண்ட் இட் நைஸ்லி. ஓகே. ஐ திங்க் ஐம் டன். ஸோ ஐ திங்க் அந்த ஃபவுண்டேஷனும் கிட்டத்தட்ட என்னோட ப்ளஷும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இட் ஃபீல்ஸ் லைக் சம்திங் லைக் தட் ஒன்லி. We have to fix this with the concealer. So let's go with the concealer now. I'm gonna use from Makeup Forever because I don't know எனக்கு வந்து டியோர்லேருந்து இந்த கன்சிலர் என்கிட்ட இல்லை இப்போ வரைக்கும், நான் வாங்கலை. ஸோ I'm gonna use this. இது வந்து ஷேடு வந்து 3.5Y. I'm just gonna use this to brighten my under eyes and center of my face. Let's see how this goes. First I want to blend பண்ணிடலாம் and then we can go with the other area. Okay. ஜென்ரலாக இப்படி blend பண்ணிக்கலாம். It is not too much brightening. It's kind of right amount of brightness I need. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கன்சீலர் சேம் ஷேட் அஸ் ஃபவுண்டேஷன் நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் த சேம் ஷேட்? எதுக்கு நீங்கள் அதே ஷேட் திருப்பி கன்சீலரில் வாங்கணும்? இட்ஸ் கோனா பி சேம் ஃபார்முலா, மேபி சேமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆஃப் டெக்ஸ்சர் அண்ட் இதில் இருக்குது, இன்டென்சிட்டியில் இருக்கலாம். பட் எதுக்கு ஒரே மாதிரி ரெண்டு வாங்கணும் நீங்கள்? ஸோ அது வேஸ்ட்டு. எதர் நீங்கள் கன்சீலர் மட்டும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபவுண்டேஷன் வாங்கிக்கலாம். You wanted to get the same shade. I don't like that thing, so that's why I always go for a lighter shade of concealer for myself. I think I'll blend பண்ணிட்டேன். I'm gonna go with this brush just to blend it. I know it's a used brush, but it's almost dried out, so அதனால உங்களுக்கு எந்த ஒரு கலர் சேஞ்சும் இருக்காது. I think now the center of face looks much better when compared to first நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, ஐ வாண்ட் டு மேக் இட் ஸ்கல்ப்டட் அண்ட் அதுக்கு வந்து யூ ஹேவ் டு அப்ளை கன்சீலர் லைக் திஸ். இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். கன்சீலர் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் பவுடர் கூட பண்ணலாம், your wish. லைட்டாக கொஞ்சம்
பண்ணனா இங்க உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த கட் பண்ண ஃபீல் இருக்கும். ஷார்ப்பா அந்த ஆங்கிள்டு ஃபீல் இருக்கும். ஓகே. இங்க இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க நல்லா பண்ணியிருக்கேன். Let's do this side nicely. Okay. ஸோ இப்போ உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ சிசல்டாக இருக்கு. ஸோ இப்படிதான் you have to cut your bronzer and this area to give some definition over here. இது நான் டெய்லி பண்ண மாட்டேன், but whenever I feel like I want to do, I will do it. So I'm just going to go back to this brush which I use for blush. I'm just going to gently blend this side. I don't want too sharpness, like lighter and okay. So I think now it's good. And also leftover and the blush brush இருந்து I'm just going to do it little bit here because நம்ம concealer apply பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து remove ஆயிடுச்சுல. So again I'm just doing it on top. Okay. Yeah, I think this is really really nice. கொஞ்சம் sun kissed அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் turn ஆகுதுன்னு நினைக்கிறேன். I think it's really coming out really well now. So in the sectionல வந்து you have to use your setting sprays அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது it will lock your base. இப்போ நான் வந்து எங்கேயும் பண்ண போகிறதில்ல, I'm just not gonna go anywhere. ஸோ அதனால் அப்படியே I'm gonna leave it now. நெக்ஸ்ட் வந்து பவுடர்ஸ் பண்ண போகிறோம். பவுடர்ஸ்க்கு வந்து யூ கேன் யூஸ் எய்தர் காம்பேக்ட் பவுடர்ஸ் ஆர் லூஸ் பவுடர்ஸ். பீச் புடா பியூட்டிலேருந்து பீச் எடுக்க போகிறேன். இது வந்து பீச்னா இட்ஸ் வெரி வெரி லைட் பீச், இட்ஸ் நாட் அ பம்கின் அந்த மாதிரி பீச் கிடையாது. ஐ வாண்ட் டு கெட் த டூயல் ஒன், த லைட்டர் ஷேட், பட் அதே ஷேட் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நான் வாங்கலை. I'm gonna put it in the palette like so. Okay. நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு you can use brush or you can use puff கூட. Once again let's blend the eye area first before applying the powder. I'm gonna go with this brush. Powder நல்லா வந்து எடுத்துக்கலாம் and tap off the excess. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பேட்ச் பேட்சாக வர ஆரம்பிச்சிடும். And start applying on your under eye like this to set the face. You can see literally the difference when I apply the powder. It is really blurring and also you could see this how it sets in place. So same way இங்கே இங்கே வந்து நீங்கள் நிறைய வந்து கன்சில் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் இப்படி பண்ணுறதுக்கு ரீசன் அங்கே இருக்க க்ரீஸ்லிங் பிளெண்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ இட் ரிமூவ்ஸ் எக்ஸஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் தட் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நிறைய பவுடர் க்ரீம் இருந்துச்சுன்னா இட்ஸ் கோன் க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் திருப்பியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேமே பவுடர் எடுத்துக்கிட்டேன். And just set it. Okay, so whatever excess in the brush ஆனது இங்கே எனக்கு அவ்வளோவா லைன்ஸ் இல்லை, ஸ்மைல் லைன்ஸ். ஸோ I'm just gonna அப்படியே நான் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்மைல் லைன்ஸ் இருந்துச்சுன்னா எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க. அங்கே ரொம்ப ஃபவுண்டேஷன் வைக்காதீங்க. And gently I'm pressing everywhere whichever leftovers powder வச்சு ஸோ தட் எனக்கு அங்கே ரொம்ப ஷைனியாக எனக்கு வேணாம். இன்னும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் நான் ஃபோர்ஹெட்டுக்கு. I also don't like shiny forehead. Okay. Yeah. So this is a finished face of setting the powder. It is really really nice. Now we can go ahead and do the rest of the eye makeup. Let's finish. Let me நம்ம சாரி நான் தமிழில் பேச மறந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மற்ற மேக்கப் பண்ணிடலாம். ஐஸ்க்கு வந்து பெண்டிங் இருக்குல்ல, அதை நான் முடிச்சிடுறேன். நம்ம டக்குன்னு பேசிட்டு நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால டக்குன்னு நம்ம ஃபினிஷ் இட் ஆஃப்.
நான் வந்து என்னோட இன்னர் கார்னர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எப்படி ஃபாக்ஸியை கொண்டு வரதுன்னு. பிகாஸ் ரொம்ப கேமரா கிட்ட நான் என்னோட மிரர் கிட்ட நான் போகிறதுனால ஐ ஹேவ் டு ஆஃப் கேமரா நான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டெஃபினெட்லி சம் அதர் டே ஷோ யூ லைக் எப்படி அதை ஷோ பண்ணுறதுன்னு பார்த்து நான் பண்ணுறேன். பட் இட்ஸ் அ ட்ரிக்கி திங். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஐ திங்க் யூ வில் கெட் இட். ஓகேவா? யா, ஸோ இங்கே இதை பண்ணியாச்சு. இப்போ சேம் வே வந்து கீழே we have to apply the அந்த இன்னர் கார்னர்ல we have to apply the same thing what we did on the. என்கிட்ட இப்போதைக்கு இந்த ப்ரஷ் தான் இது யூஸ் பண்ணாமல் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் நான் இருக்க போகிறேன் 34 ஷேட். ஓகே, எடுத்துட்டு என்னோட இன்னர் கார்னர் ஏரியாவில் வந்து I'm gonna keep it like this. Okay, same thing. I think this is really nice. I think I'm gonna leave it like this. What do you guys think? இதுவே கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்குல்ல? இதுக்கு மேல ஷிம்பர் நான் போடல. அந்த பிக்சர்ல போட்டிருந்துச்சு, பட் நான் போடல. I'm gonna leave it like this. லைட்டா ஐப்ரோஸ்க்கு வந்து அனஸ்தாசியால இருந்து இந்த ஷேடு திஸ் இஸ் எபோனி. இது கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி தான் தெரியும், பட் ரொம்ப இன்னர் கார்னர் லாஷ் லைன் போகாதீங்க. பட் ஐ ரியலி லைக் திஸ் ப்ரஷ். அழகா கோம் பண்ண முடியுது இந்த ப்ரஷ்ல இருந்து. ஸோ அதனால ஐ ரியலி லைக் திஸ் ஸ்பூலி. இப்போ வந்து ஐ வாண்ட் கோ ஃபார் ப்ரான்சர். ப்ரான்சருக்கு வந்து எனக்கு இந்த ப்ரான்சர் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். கோகா க்ளீம் ஃப்ரம் சஃபோரா ப்ரான்சர். இது க்ளோயியான ப்ரான்சரு. இதை வந்து நான் யூஸ் திஸ் ப்ரஷ் ஜஸ்ட் டு இதில் வந்து இப்படி ஸ்வைப் பண்ண போகிறேன். ஸோ தட் ரெண்டு ஷேடுமே வரும்னு தோணுது. ஸோ இது பண்ணிட்டேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் ஜென்ட்லி புட் இட் ஆன் திஸ் சைட் டு கிவ் சம் bronze effect. Same way to this side to give that bronze effect. Okay, and excess remove பண்ணிட்டு I'm gonna go for highlighter. Blush highlighter நான் போறேன். Already I have done a good amount of blush. So blush highlighter வந்து இன்னைக்கு நான் gonna use this one from Brave Beauty. இது நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. I think ஜாய்ன்ற ஷேட் யூஸ் பண்ண போறேன். So this is Joy. I'm gonna use it on here to give the glow. So நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். I'm not sure which video it is. டீப் ஸ்கின் டோன் ஆர் டார்க் நம்ம ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் இருக்கும். மோஸ்ட் ஐ ஹாவ் டு கோ ஃபார் கோல்டன் ஆர் எல்ஸ் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரோஸ் கோல்டு ஆர் ஈவன் காப்பர் கைண்ட் ஆஃப் கோல்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் நல்லா இல்லைல்ல. ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் இந்த மாதிரி ப்ளஷ் ஹைலைட்டர்ஸ் நீங்கள் போகிறது நல்லது. ஸோ தட் உங்களுக்கு ஹைலைட் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ ப்ளஷ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரியும் இருக்கும். இட் இஸ் ரியலி நைஸ் தட் வே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, யா, இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ வந்து என் பாட்டம் லேஷஸ் வந்து ஐம் கோனா லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. இது இன்னும் கார்னரில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம், அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து லேஷஸ் அப்ளை பண்ணலாம். லேஷஸ் வந்து ஐம் கோனா கோ ஃபார் திஸ் ஒன் ஃப்ரம் பெனிஃபிட்ல இருந்து. என்னோட லேஷஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரெயிட். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் மஸ்காரா அப்ளை பண்ணி லேஷ் கர்ல் பண்ணுவேன். ஐ திங்க் ஐம் நாட் ஷோர் தட் இஸ் கோனா ஸ்டே லாங். லென்த்லாம் இருக்கும். அந்த கேர்ல்ட் அப் வந்து எனக்கு டக்குன்னு இறங்கிடும். ஸோ நான் ஃபால்ஸ் லேஷ் வச்சா தான் எனக்கு அந்த கேர்ல்ட் அப் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, சேம் வே பாட்டம் லேஷஸ் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் தட் இன்டு பாட்டம் லேஷஸ், பட் லைட்டாக பண்ணால் சில லுக்ஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ நான் லிப்ஸ் போயிடலாம். லிப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லிப் பாம் எடுத்துடலாம். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு ஹியர். ஏதோ மஸ்கிட்டோ பைட்னு நினைக்கிறேன். அசிங்கமாக இருக்குது வேறு.
ஸோ என்னோட ஃபேவரட்டான லிப் லைனர் which is from MAC Chestnut. Okay, so வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணிட்டேன். I'm gonna go for this lip from Fair Beauty. Fair Beauty வந்து இந்த லிப் இந்த ஷேட் பீச். I wanted to go for something peachy அந்த மாதிரி ஒரு ஷேடில் போகணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் why I'm just using this. இன்றைக்கி வந்து I'm gonna use a matte look. அதனால் using this. I think okay நினைக்கிறேன். So I'm gonna go back to my concealer brush just to yeah, I think this is the finished look of my makeup. இப்போ வந்து நம்ம setting spray பண்ணலாம். Setting spray I don't know. Should we go for glowy setting spray or what? Yeah, okay, I'm gonna go for this one. இல்லை I do have பேக்கில் இருந்து ஸோ பேக்லேருந்து அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஆர் செட்டிங் ஸ்ப்ரேன்னு நினைக்கிறேன். ஸோ I have this one. I have deep watered into this one. Let's spread couple of times. Okay guys, இதுதான் வந்து finished look of this Sunday Glam. I think I really like the look how it turned out to be. நான் வந்து நினச்சி பார்க்கல நல்லா வரும்ன்ட்டு, பட் நல்லா சட்டிலாக சிம்பிளான ஒரு ஐ லுக் தான் நான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இந்த ஐ லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா டைம் நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மாற்றி பேசியிருக்கேன். பிகாஸ் இங்கிலீஷ்லேயே கொஞ்ச நாள் ரிவ்யூ பண்ணி அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு தமிழில் பேசும்போது வரல. ஸோ வரல மீன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் வர ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், நான் ரெண்டுத்தையும் மாற்றி தான் பேசுவேன்னு சொல்லிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வருது. யா, ஐ திங்க் தட்ஸ் இட். லெட் மீ புட் அ ஸ்மால் transition slow-mo here. Yay! I like it so much. அந்த ஐஸ் அந்த எல்லாமே ஆக்சுவலி ஆப்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த பாப் ஆஃப் ஆரஞ்ச் இந்த இன்னும் கார்னர் வந்து இட் இஸ் ரியலி குட். நான் வேறு அப்படியே விட்டுட்டேன். அங்கேயும் நம்ம வந்து மெட்டாலிக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதுவுமே நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறதுல ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப ஓவராக பண்ணால் சம்டைம்ஸ் அது நமக்கு நல்லா இருக்காது. பட் ஐ ரியலி லைக் இட் ஹவ் இட் லுக்ஸ் ரைட் நவ். ரொம்ப அழகாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த ஆரஞ்ச் ப்ளஷ் வந்து ஐ திங்க் அந்த சன்னி வைப் அண்ட் சம்மருக்கு வந்து இட் இஸ் ரியலி பிரிட்டி. ஆல்சோ திஸ் லிப் காம்போ வாவ், ஸோ குட். ஸோ ப்ரௌன் கேர்ள் ஃப்ரெண்ட்லியான ஒரு லிப் காம்போ இது. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐ யூஸ் இந்த ஷேட் பீச் அண்ட் செஸ்னட் லிப் லைனர். நீங்கள் அதான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் சம் அதர் லிப் லைனர் விச் இஸ் க்ளோசர் டு செஸ்னட். எனக்கு அந்த லிப் லைனர் இஸ் லைக் மை கோ டு லிப் லைனர் ஃபார் எவ்ரி திங். எந்த லிப்புக்கு எடுத்தாலும் அந்த லிப் லைனர் சூப்பராக இருக்கும். ஸோ யா, ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த சண்டேக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ சம்டைம்ஸ் நான் தமிழில் பேசாட்டியுமே I think you might have enjoyed the look, I think. Yeah, I think that's it guys. And also I really like this earring I got recently. This is from Just Little Thingsல இருந்து நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சா நீங்கள் போய் வாங்கலாம். இது எப்படின்னா, இது பின்னாடி இருக்கிற அந்த இது வந்து பின்னாடி போடணும், இது வந்து ஃப்ரண்ட்டில் போடணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூ வே இது மாதிரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. யா, ஸோ தட்ஸ் இட் ஐ திங்க். யா, ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. டோன்ட் forget to give a like for this video. If you're someone who is interested in this type of content, definitely subscribe to my channel and support me. Thanks for watching guys. See you on my next video. Bye.